Hi all, good evening. Welcome to this lecture. நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா quadratic form of a matrix. ஸோ அதில் வந்து how to reduce quadratic form to canonical form அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். I am Dr. Kishore and you are watching VG Academy channel. So let us go with this question. Reduce the quadratic form 10x1 square plus 2x2 square plus 5x3 square plus 6x2 x3 minus 10x3 x1 minus 4x1 x2 to canonical form by orthogonal reduction and hence find its rank, index, signature and nature. So இதான் கொடுத்துருக்க quadratic form. Okay, we are having this quadratic form equation. Now we are going to convert this quadratic form into a matrix first. So we have this formulae. Already we know this x1 x2 x3 ரோவில் எழுதிக்கோங்க, x1 x2 x3 காலமில் எழுதிட்டு x1 into x1 x1 ஸ்கொயர், ஸோ கோஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் இதிலிருந்து எழுதணும். அதே மாதிரி x1 into x2 இதில் வந்து கோஷன் ஆஃப் x1 x2 பட் யூ ஹேவ் டு டிவைட் பை 2. ஸோ whenever you write x1 x2 you are supposed to write x2 x1, ஸோ both are same, அதனால தான் half ஆல் டிவைட் பண்ணுறோம். அண்ட் தென் x1 x3யோட கோஷன்ட்டும் அதே மாதிரி எழுதுங்க. ஸோ similarly you can follow with all the other rows. பட் இங்கே வந்து x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் வந்து இட்ஸ் அ மெயின் டயக்னல். ஸோ அதோட கோஷன்ட் வந்து டேரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ இதில் பாருங்கள், x1 ஸ்கொயரோட கோஷன் வந்து 10 இந்த பிளேஸில் எழுதணும். x2 ஸ்கொயரோட கோஷன் வந்து 2 இந்த பிளேஸில் எழுதணும் டயக்னலில். x3 ஸ்கொயரோட கோஷன் வந்து 5 இந்த பிளேஸில் எழுதணும். x2 x3யோட கோஷன் வந்து 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ அது எங்கே எழுதணும்? x2 x3 பிளேஸ் எங்கே இருக்குது? இது x2 x3. ஸோ இந்த பிளேஸ் இங்கே வந்து 3 இங்கே எழுதுனீங்கன்னா இங்கேயும் 3 எழுதணும், x3 x2. அதே மாதிரி x3 x1ஓட கோஷன் வந்து -10. ஸோ x3 x1 இந்த பிளேஸில் -10 2ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ -5 வரும். அதே மாதிரி x3 x1 எழுதுனீங்கன்னா x1 x3யும் வந்து -5 எழுதணும். ஸோ x1 x2ஓட கோஷன் -4னா அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -2. அது வந்து x1 x2 பிளேஸ் இங்கே எழுதணும். அதே மாதிரி x2 x1 பிளேஸ்லையும் -2 எழுதணும். ஸோ இதெல்லாம் எழுதுனீங்கன்னா you will be getting the matrix of the quadratic form A equal to 10 minus 2 minus 5 minus 2 2 3 minus 5 3 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் எலிமெண்ட் தான் இந்த x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் வருது. இங்கே இருக்க டயகனலில் இருந்து இங்கே இப்படி செக் பண்ணிங்கன்னா சிமெட்ரிக் மாதிரி இருக்கும். அதாவது இப்படி டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டிங்கன்னா இங்கே இது ரெண்டும் சேமாக இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும். So we call this matrix as a symmetric matrix because when you interchange the rows and columns, ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இது சேமாக இருக்கும். ஸோ அதனால் இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இது எப்படி வந்தது நான் இப்போது இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரைட். நவ் லெட் அஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம். ஆஃப்டர் ஃபைண்டிங் த மேட்ரிக்ஸ் வாட் we have to do, we are supposed to find the characteristic polynomial. So characteristic polynomial of A is given by lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதுதான் வந்து ஃபார்முலே. இதில் s1 s2 s3 கண்டுபிடிக்கணும். s1 is nothing but the trace of the matrix E. s2 is nothing but the sum of the determinant of principal minus of the main diagonal of matrix E. And s3 வந்து determinant of the matrix E. ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதிலேருந்து, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து s1 வந்து மெயின் டயகனல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுங்கள். 10 + 2 + 5 which is 17. s2 வந்து மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸோட மைனர்ஸ், அதாவது 10ன்னா அந்த ரோ காலம் விட்டிங்கன்னா இதுதான் மைனர், 2னா அந்த ரோ அந்த காலம் விட்டிங்கன்னா 10 - 5 -5 5 தான் மைனர். அதே மாதிரி 5னா அந்த ரோ அந்த காலம் விட்டிங்கன்னா 10 - 2 -2 2 தான் அதோட மைனர். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 42ன்னு வரும். s3 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்க்கே டிட்டர்மினன்ட் எடுக்கணும், எடுத்திங்கன்னா இதோட ஆன்சர் 0ன்னு வரும். ஸோ இந்த s1 s2 s3 இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போயிட்டு இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ when you substitute, what will happen, you will get the characteristic equation or characteristic polynomial we say. When we equate it to 0 we call it as an equation. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ lambda cube minus s1 வந்து 17 lambda ஸ்கொயர் ப்ளஸ் s2 வந்து 42 lambda மைனஸ் s3 வேல்யூ 0, அதனால் அது எழுதலை. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் இல்லை. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம்.
ஸோ இந்த இடத்துல லேம்டாஸில் எல்லா இடத்துலையும் லேம்டா இருக்குது. ஒரு லேம்டா காமனாக எடுத்திங்கன்னா இங்கே லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 17 லேம்டா ப்ளஸ் 42 = 0 வரும். இதிலேருந்து என்ன தெரியுது, லேம்டா வந்து 0, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 17 லேம்டா ப்ளஸ் 42 = 0. ஸோ இதில் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 17 லேம்டா ப்ளஸ் 42 0 எடுத்திங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 42 எடுத்து அது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஹவு யூ கேன் ஃபேக்டரைஸ் திஸ், இது வந்து -3 -14 எழுதிங்கன்னா -3 -14 வந்து -17 கிடைக்கும். -3 × -14 வந்து 42 கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து லேம்டா -3 × லேம்டா -14 எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் திஸ் கான்செப்ட் யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல், ரைட். ஸோ இதிலேருந்து லேம்டா -3 0 இல்லை லேம்டா -14 0. ஸோ லேம்டா -3 0 இருந்ததுன்னா லேம்டா வேல்யூ வந்து 3, லேம்டா -14 0 வருதுன்னா லேம்டா வேல்யூ வந்து 14. ஸோ ஃபைனலாக லேம்டா வந்து 0, 3 and 14 வருது. இதுதான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸே இல்லை ஈகன் வேல்யூஸ் ஆஃப் இ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஈகன் வேல்யூஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். வி ஃபவுண்ட் தி ஈகன் வேல்யூ, ரைட். Now what are the eigenvalues? Lambda = 0, 3 and 14. Now to find the eigenvector corresponding to the eigenvalues, let x equal to x1 x2 x3 அப்படின்னு ஒரு காலம் வெக்டார் எடுத்துப்போம். Then we have this formula to find the eigenvector a minus lambda I into x equal to 0, where I is the 3x3 identity matrix. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏ வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் மைனஸ் லேம்டா தெரியாது இன்டூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 அதை வச்சு நம்ம எழுதும்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்மளோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோங்களே அதில் டயகனலில் மட்டும் மைனஸ் லேம்டாவை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 மைனஸ் லேம்டா, 2 மைனஸ் லேம்டா, 5 மைனஸ் லேம்டா, ரிமைனிங் பிளேசஸ்லாம் அதே ஆன்சர்ஸ் தான், அதே வேல்யூஸ் தான் வரும். இன்டூ x1 x2 x3 = 0 0 0. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈகன் வெக்டார் கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸ். ஸோ லேம்டாஸை இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈகன் வெக்டார்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லேம்டா = 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ்லாம் 0 ஆச்சுன்னா என்ன ஆகும், இதே மேட்ரிக்ஸ் தான் திரும்ப கிடைக்கும். 10 -2 -5, 2 -2 2 3 and -5 3 5 into x1 x2 x3 = 0 0 0. ஸோ இதிலேருந்து we will be getting the equations. ஸோ இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஈக்குவேஷன் 2 and 3 அண்ட் ஐ வில் கோ வித் சால்விங் ஈக்குவேஷன் 2 and 3. ஈக்குவேஷன் 2 and 3 சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்துகிட்டு ஐ எம் சால்விங் இட். ஸோ ஹவ் ஐ எம் சால்விங் யூ கேன் சி, இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ வில் ரைட் இட் ஹியர் அண்ட் ஷோ 10 -2 -5 -2 2 3 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ x1 பை இந்த x1 பை இந்த வேல்யூஸ் வந்து இங்கே டிட்டர்மினண்ட்டாக எழுதுகிறோம். அதே மாதிரி -x2ன்னு எழுதணும் மிடில். ஸோ அப்படி எழுதும்போது என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் 10 -5 -2 3 அதை இங்கே எழுதணும். ஐ ஹோப் இந்த ஸ்டெப் புரியுதுன்னு நினைக்கிறேன். தென் x3 பை x3ஓட பிளேஸை விட்டுட்டு 10 -2 -2 2 இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதுனிங்கன்னா இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், x2 பிளேஸில் நெகட்டிவ் சிம்பிள் போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா x1 பை 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி -x2 பை 20 x3 பை 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4 டேபிளில் 4 1 × 4, 4 5 × 20, 4 4 × 16. பட் இந்த நெகட்டிவை நான் கீழே கொண்டு வந்துடுறேன், அதனால் -5 வருது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 -5 and 4. திஸ் இஸ் தி ஈகன் வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஈகன் வெக்டார் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லேம்டா = 3 அதோட ஈகன் வெக்டார் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மேட்ரிக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இந்த டயகனல் பிளேஸில் நம்ம வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் லேம்டாக்கு. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதோடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸும் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஈக்குவேஷன் 5 and 6 எடுத்து சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது
இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இப்போ போன மெத்தடில் சொன்னேன் இல்லையா, சேம் தான். ஸோ x1 வேணும்னா x1 விட்டுட்டு x2 x3 x2 x3 கோஎஃபிஷியன்ட்ஸ் -2 -5 -1 3 அதை இங்கே எழுதணும். அதே மாதிரி x2 விட்டுட்டு 7 -5 -2 3 அதை இங்கே எழுதணும். ஆனால் நெகட்டிவ் சிம்பிள் x2க்கு போடணும். x3 விட்டுட்டு 7 -2 -2 -1 அதை இங்கே எழுதணும். எழுதிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா you will be getting x1 by -11 equal to -x2 by 11 equal to x3 by -11. ஸோ இந்த மைனஸை கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -11 தான் வரும். எல்லா இடத்துலையும் -11. ஸோ இது யூனிஃபார்மாக கேன்சல் ஆச்சுன்னா 111 கிடைக்கும். ஸோ 111 இஸ் தி eigen vector for the second eigen value 3. ஸோ lambda equal to 14க்கு eigen vector கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த a minus lambda into x equal to 0ல் இந்த diagonal எலிமெண்ட்ஸில் lambda value 14 plug-in பண்ணிங்கன்னா you will get -4 -12 -4 இந்த diagonal. ரிமைனிங் பிளேசஸில் இருக்க வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிடுறோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஈக்குவேஷன் 8 and 9 மட்டும் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 8 and 9 சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். x1 கோஎஃபிஷியன்ட்ஸை விட்டு x2 x3 ஓடது இங்கே எழுதியிருக்கேன். -2 -5 12 3 ஈக்குவல் டு -x2 கோஎஃபிஷியன்ட்ஸை விட்டுட்டு x1 x3 எழுதியிருக்கேன். -4 5 -2 3 ஈக்குவல் டு x3 கோஎஃபிஷியன்ட் விட்டு x1 x2 எழுதியிருக்கேன். -4 -2 -2 -12. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூஸ் வந்து -66 இங்கே கிடைக்குது, இங்கே -22, இங்கே 44. பட் இங்கே நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அண்ட் 22 டேபிளில் இதை எழுதும்போது 22 3 டைம்ஸ். ஸோ -3 வரும், இங்கே 1 வரும், இங்கே வந்து 2 வரும். ஸோ -3 1 2 these are the values and this forms the eigenvector for lambda equal to 14. Right, now we got all the eigenvectors. Let us write in this way. இந்த மாதிரி எழுதலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டில் எழுதுறதால இது பேர் வந்து நம்ம பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ஆல் தி eigenvectors are moreover linearly இண்டிபெண்ட்டாக இருக்கிற வெக்டார்ஸ் தான் நம்ம இந்த செட்டில் எழுதுவோம். அப்படி எழுதும்போது அது பேர் வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறோம். நவ் திஸ் eigenvectors ஆர் pairwise orthogonal. ஓகே, இந்த eigenvectors வந்து pairwise orthogonal இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாட் டஸ் இட் மீன்? இப்போது இந்த 2 eigenvector எடுத்துகிட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 -5 into 1 + 4 into 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0ன்னு வரும். அதே மாதிரி ஃபஸ்ட் வெக்டாரும் தேர்ட் வெக்டாரும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 0 வரும். செகண்ட் அண்ட் தேர்டை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 0 வரும். ஸோ x1 transpose x2 0, x2 transpose x3 0, x3 transpose x1 0. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட மாடல் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்த eigen vectors எல்லாம் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸில் ஃபிட் பண்ணுறோம். ஐ மீன் இந்த காலமை டேரெக்டாக இதில் ஃபிட் பண்ணுறோம், இந்த காலம் இதில் ஃபிட் பண்ணுறோம், இந்த காலம் இதில் ஃபிட் பண்ணுறோம். ஸோ இது பேர் வந்து மோடல் மேட்ரிக்ஸ் பின்னு சொல்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து நார்மலைசிங் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிப்போம். ஸோ நார்மலைஸ் மாடல் மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பி மேட்ரிக்ஸோட நார்மலைஸ் மாடல் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதணுன்னா இந்த வேல்யூஸ் எடுத்து இதை ஸ்கொயர் பண்ணி இப்போ 1 + 25 + 16 வருது இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? 42. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் வந்து 42, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42. அதை வந்து இந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸால் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன் இங்கே. இதே மாதிரி இங்கே 1 + 1² + 1² + 1² 3 √3. ஸோ √3 1/√3 1/√3 1/3 இருக்குது. அதே மாதிரி இங்கே 9 1 4ன்னு வரும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா. ஸோ 14 கிடைக்கும். √14 இந்த இண்டிவிஜுவல் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம நார்மலைஸ்டு மோடல் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் we are going to diagonalize it. ஸோ இந்த n மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? இந்த ரோவெல்லாம் காலமில் எழுத போகிறேன். இந்த ரோவை காலமில் எழுதுவேன், இந்த ரோவும் காலமில் எழுதியிருக்கேன் இங்கே. சரியா? ஸோ இந்த n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு diagonalize மேட்ரிக்ஸ் ஓட ஃபார்முலா வந்து n transpose into a into n equal to d. ஸோ நம்ம n transpose into a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து n டிரான்ஸ்போஸும் a மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ரோவை இந்த காலம், இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ காலம்னா ஃபஸ்ட் ரோ வரும். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் தேர்ட் காலம் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் வந்து தேர்ட் ரோ கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து n டிரான்ஸ்போஸ் E. இதை கொண்டு போயிட்டு இந்த மேட்ரிக்ஸை என்னோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0, 3, 14 இந்த ஈகன் வேல்யூஸ் டயக்னலில் கிடைக்கும். ரிமைனிங் பிளேஸ்லாம் அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிள் பிளேசஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதே நேரத்தில் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈகன் வேல்யூஸாக இருக்குது. அதனால் இது பேர் வந்து டயங்கலைஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வர அவுட்புட் வந்து ஈகன் வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, n டிரான்ஸ்போஸ் A n ஈக்குவல் டு D. ஸோ டயங்கலைஸ் பண்ணியாச்சு. நவ் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் x ஈக்குவல் டு ny அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வந்து y வந்து y1, y2, y3ன்னு நம்ம ஒரு காலம் வெக்டார் எடுத்து இந்த y வந்து இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்மும் ஒரு ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனை கெனோனிக்கல் ஃபார்ம் ஓட ஈக்குவேஷன் வந்து y1, y2, y3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதோட ஆக்சுவலாக யூஸ் வந்து என்னென்னு இன்னொரு லெக்சரில் சொல்கிறேன். இந்த கெனோனிக்கல் ஃபார்ம் வந்து எப்படி வருதுன்னா y டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டயங்கலைஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்களே முன்னால், அது இன்ட்டு y. ஸோ y டிரான்ஸ்போஸ் வந்து இந்த y1, y2, y3 காலம் ரோல் எழுதிட்டோம். டயகனல் மேட்ரிக்ஸ் தெரியும். y-ஐ y1, y2, y3 அப்படியே ஃபிட் பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரோ எல்லாமே 0ன்றதால 0 y1 ஸ்கொயர் நான் அதில் எழுதலைங்க. ஸோ இதோட ஈகன் வேல்யூ. செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த y2 இன்ட்டு 3 இன்ட்டு y2 அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். ஸோ 3y2 ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி y3 இன்ட்டு 14 இன்ட்டு இந்த y3 வந்து 14y3 ஸ்கொயர் வரும். இது எப்படி பண்ணணும்னா இந்த ரோவை எடுத்து இந்த காலம் 3 காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோ வரும். அந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த y1, y2, y3 காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் கெனோனிக்கல் ஃபார்ம். ஸோ இதோட ரேங்க் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈகன் வேல்யூஸ். இந்த இடத்துல 0, 3, 14. ஸோ 3, 14 தான் பாசிட்டிவ், 0 வந்து நான் நெகட்டிவ். அதனால் இங்கே ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 2. இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஈகன் வேல்யூஸ், அதுவும் 2 தான். ஏன்னா 3 and 14 வந்து பாசிட்டிவ் ஈகன் வேல்யூஸ். சிக்னேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஈகன் வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஈகன் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது. ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஈகன் வேல்யூஸ் என்ன 2 மைனஸ் நெகட்டிவ் ஈகன் வேல்யூ இல்லை, அதனால் இட் வில் பி ஈக்குவல் டு 2. நேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நேச்சர் இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மோடைய நேச்சர் என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க ஈகன் வேல்யூஸ் என்ன 0, 3, 14. ஸோ ஆல்ரெடி இங்கே 3 and 14 பாசிட்டிவ். பாசிட்டிவோட ஒரு நம்பர் 0 இருந்ததுன்னா we call that as positive semi definite அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட நேச்சர். ஸோ whenever we have a eigen value which is positive and at least one is 0 in that, okay, then we call that as a positive semi definite in nature. So these are some properties of the quadratic form which we have found. Okay, இதோட ஆன்சர்ஸ்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த ரீசன் we are finding all this properties of quadratic form. Okay, இந்த rank, index, signature and nature இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். So that is all about today's lecture.